ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்டு, ஜேஇஇ, கியூட், சியூஇடி பயிற்சிகளை கொடுத்து உயர்கல்விக்கு அனுப்புகிற அரசு மாதிரி பள்ளிகள் பற்றின மிகப்பெரிய உண்மை ஒன்று இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மாவட்டத்துக்கு ஒரு மாதிரி பள்ளி வச்ச அரசு அங்கே பாடம் எடுக்கிற ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணியிடங்களை உருவாக்கலையா? 3 வருஷமாக மாற்றுப்பணி பேரிலேயே ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெப்யூட்டேஷன்லேயே தான் 3 வருஷமும் ஓடிட்டுருக்கு. இதனால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன பிரச்சனை, அரசு என்ன செய்யணும், இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நண்பர்களே, தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள்லேயும் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளிகள் செயல்பட்டு வருது. அரசு பள்ளிகளில் நல்லா படிக்கிற மாணவர்களை தேர்ந்தெடுத்து விடுதி வசதி, உணவு, சிறந்த வழிகாட்டுதல் புத்தகங்கள் கொடுத்து அகில இந்திய தேர்வுகளுக்கு பயிற்சி தராங்க. இது ஒரு சூப்பரான திட்டம். ஆனால் இங்கே பாடம் எடுக்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? மற்ற அரசு பள்ளிகளில் இருக்கிற மிகச்சிறந்த திறமையான முதுகலை ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து டெப்யூட்டேஷன், அதாவது மாற்றுப்பணி அடிப்படையில் மாதிரி பள்ளிகளுக்கு அனுப்புகிறாங்க. இப்போது தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா, அதாவது உண்மையாகவே இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, பணி பாதுகாப்பு இல்லாமல் மாற்றுப்பணியில் வந்த ஆசிரியர்கள் 3 வருஷத்துக்கும் மேலே அங்கேயே பணிபுரிகிறாங்க. ஆனால் அவங்கள பொது கலந்தாய்வுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, கவுன்சிலிங்க்கு அனுமதிக்க மாட்டாங்க. 2வது விஷயம், இந்த மாதிரி பள்ளிகளில் காலி இடங்களை நிரந்தர பணியிடங்களாக அறிவிச்சாதான் கலந்தாய்வு மூலமாக திறமையான மற்ற ஆசிரியர்களும் அங்கே போக முடியும். 3வது, மாதிரி பள்ளிகளில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்களை நியமிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக தகுதியான ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து நியமிக்கலாம் இல்லையா? அதை செய்யலை. அடுத்தது, சிறந்த ஆசிரியர்களை வேறு பள்ளிக்கு மாற்று பணியில் அனுப்புறதால அவங்க சொந்த பள்ளியில் இருக்கிற மாணவர்களுடைய படிப்பும் அந்த இடத்துல பாதிக்கப்படுது. ஸோ இதை நம்ம 2 கோணத்தில் பார்க்கணும். ஒன்று நம்ம பாசிட்டிவ் நான் என்னன்னு சொல்லிடுறேன். மாதிரி பள்ளிகள் மூலமாக ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் நீட், ஜேஇஇ இந்த தேர்வுகளை எதிர்நோக்கிற அளவுக்கு உயர்தரமான கல்வி கிடைக்குது. திறமையான ஆசிரியர்கள் ஒருங்கிணைக்கப்படுறதால மாணவர்களுடைய வெற்றி விகிதமும் அதிகரிக்குது. இது எல்லாமே நமக்கு நன்மைகள் தான், பாசிட்டிவ் தான். ஆனால் இங்கே நெகட்டிவ்ஸும் இருக்குது இல்லைங்களா? ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர தன்மை அல்லது கலந்தாய்வு உரிமை மறுக்கப்படுறதால மன உளைச்சல் ஆசிரியர்களுக்கு ஏற்படுது. தற்காலிக நியமனங்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களை நியமிப்பது இது நீண்ட கால அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிக்கலை உருவாக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு இங்கே வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா, மாதிரி பள்ளிகளில் உடனடியாக நிரந்தர பணியிடங்களை உருவாக்கணும். நிரந்தர பணியிடங்கள் உருவாக்கணும், பெர்மனன்ட் போஸ்ட் உருவாக்குனா தான் இது சரியாகும். அடுத்தது, ஆசிரியர் கலந்தாய்வு நடக்குது இல்லைங்களா, அந்த கவுன்சிலிங். ஆசிரியர் கலந்தாய்வு மூலமாக விருப்பமும் தகுதியும் உள்ள ஆசிரியர்களை மாதிரி பள்ளிகளுக்கு நியமிக்கணும். 3வது விஷயம், ஓய்வு பெற்றவங்களை நியமிப்பதை தவிர்த்து அனுபவமிக்க தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி நியமிக்கணும். இதை செஞ்சால் மாணவர்களுக்கான கல்வித்தரமும் குறையாது, ஆசிரியர்களுக்கான உரிமையும் பாதுகாக்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்துக்கும் ஆசிரியர்களுடைய உரிமைக்கும் குரல் கொடுக்குற இந்த கோரிக்கை நியாயமானது தானா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி எல்லாரையும் சென்றடையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல கல்வி செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.